வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்றைக்கு நாங்கள் எங்க நிக்கிறோம்னு சொன்னா இலங்கையில வடமாகாணத்துல யாழ் மாவட்டத்துல வந்து சங்கரத்தை ரோட்டு, சங்கரத்தை என்ற இடத்துலதான் நிக்குது. சங்கான வீதிக்கு போற ரோட்டு தான். இன்னைக்கு நாங்கள் ஏன் வந்திருக்கிறோம்னு சொன்னால், ஒரு எங்களுடைய இதுவரை காலத்திலும் எங்களுடைய சனல்ல வந்து நாங்கள் இப்படியான நிகழ்வு ஒன்றை நாங்கள் ஒளிபரப்பு செய்யல. இன்றைக்கு நாங்கள் புதுசா வந்து ஒளிபரப்பு செய்கிறோம். அதுக்கு முதல் எங்களுடைய சனலுக்கு புதுசாக வர்ற உறவுகள் எங்களுடைய சனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு லைக் பண்ணணும், பகிரவணும், இன்னும் பல்வேறுபட்ட மக்களுக்கு உதவி வீடியோக்களை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கும் ஒரு உதவியை வழங்க போறோம். எப்படிப்பட்ட உதவி, இது யார் இந்த உதவியை செய்திருக்கிறார்கள், இந்த உதவிக்கும் அவைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, அல்லது இன்றைக்கு எல்லா வீடுகளிலுமே ஒரு செல்லமா வளர்க்கக்கூடிய, செல்லமா பராமரிக்கக்கூடிய ஒரு செல்ல பிராணி ஒன்றுக்கான ஒரு உதவி திட்டத்தோட தான் நாங்கள் வந்திருக்கிறோம். மனிதர்கள் கூட மறந்து போகலாம், அது இன்றைக்கு மறக்காத தன்னை மனிதர்கள் செய்கிற அத்தனை உதவிகளையும் வந்து கண்டவுடனே வாழாட்டக்கூடிய ஒரு ஜீவராசி தான். அந்த ஜீவராசிக்கான ஒரு உதவி திட்டத்தை வழங்க போறோம். அந்த ஜீவராசியை எடுத்து எப்படி பராமரிக்கணும், அவைகள் இந்த பராமரிப்பதற்கான காரணம் என்ன, எப்படிப்பட்ட செல்ல பிராணிகள் எங்கெல்லாம் இருந்து எப்படி உள்வாங்கி இன்றைக்கு கூடுகள் அமைச்சு எப்படி வாழினம்ன்றதை தான் நாங்கள் அவருடைய இல்லத்துக்கு சென்று அதுக்கு பொறுப்பாக இருக்கிற அக்காவை சந்திச்சு அவாட்ட நாங்கள் கேட்டறிஞ்சு உலகெங்கும் வாழுகிற உறவுகளுக்கு வந்து நாங்கள் வந்து எங்களோட காணொளி மூலம் கொண்டு வரப்போறோம். ஏற்கனவே வந்து சில காணொளிகள் இதை பதிவு செய்யறதுனாலும் இந்த பதிவை பார்த்து என்ன இங்க இன்றைக்கு நேரடியாக போய் அந்த செல்ல பிராணிகளை பார்த்து அவைகளையும் திரும்ப ஒரு காணொளி மூலம் கொண்டு வந்து நலன் விரும்பிகள் உதவக்கூடியவர்கள் வந்து உதவி செய்யணும் என்று சொல்லி அனுப்பி இருக்கிறோம். யார் அனுப்பினது, யார் என்ன உதவி செய்தன்ற எல்லாத்தையும் நாங்கள் கேட்டோம். அதுக்கு முதல் நாங்கள் இந்த அக்காவோட நாங்கள் கதைச்சு அக்காவிட்ட நாங்கள் சில விடயங்களை கேட்டறிய போறோம். மற்றது அவாவிட்ட நாங்கள் கேட்டறிவோம். ஏன்னா எல்லாரும் வந்து கிட்ட போயிடாத ஆக்கள் வந்து அவாக்கு செல்லமா இருக்கிறபடியா நாங்கள் எங்களுக்கு புதுமுகம் என்றபடியா சில நேரம் வந்து எங்களுக்கு அது வந்து கடிக்கலாம் என்ற ஒரு அபாய எச்சரிக்கையா தான் இருக்கு. நாங்கள் குலைச்சு கொண்டிருக்கிறோம். வணக்கம் வணக்கம். உலகெங்கும் வாழுகிற உறவுகள் அனைவருக்கும் நாங்கள் ஒரு வணக்கத்தை சொல்லுவோம். வணக்கம். இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு லண்டன்ல வசிக்கிற உறவுகள் தான் உங்களுடைய காணொலியை பார்த்து நாங்களும் பார்த்திருக்கிறோம். ஆனா இவைகளுக்கு வந்து உதவி செய்யணும் என்று சொல்லி எங்களோட தொடர்பு கொண்டு உங்களோடும் தொடர்பு கொண்டவை. அப்ப இன்றைக்கு உங்களுடைய இல்லத்துக்கு எங்களை போய் நேரில் பார்த்து இவங்களுக்கான ஒரு சிறப்பு உதவியை வழங்க சொல்லித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுக்கு என்ன பேர்? என் பேர் வந்து ரேவதி, இவற்ற பேர் வந்து கோபிராஜ். நாங்க 2 பேரும் தான் இந்த நாய்க்குட்டிகளை வந்து கடந்த 6 வருஷத்துக்கு மேலே வளர்த்து வாரோம். 6 ஆண்டுகளாக வளர்த்து வாரீங்க. மற்ற என் சொந்த இடம் வந்து சங்கான. இவைய வந்து நான் ஆரம்பத்துல 2 பேரை நான் சங்கானையில தான் கொண்டு வந்து வளர்த்தேன். நான் அதுக்கப்புறம் நான் மேரி பண்ணின காரணத்தால வந்து ஒரு ஏதாவது அப்பாவையோட இருக்கலான்னுட்டு நான் நாவக்குழியில வாடகைக்கு வீடு எடுத்துட்டு போயிருந்தது. அங்க இருந்த சமயம் நான் இந்த 2 பேரோடையும் பிறகு போய் அங்க இருக்கைக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் இவைய குட்டி போட்டு எல்லாரும் இறந்துட்டினோம். ஒரே ஒரு ஆள் மட்டும் மிஞ்சினது. அப்ப இவைய 2 பேரையும் நாங்க வளர்க்க வலிக்கிறேக்கு வந்து எங்களுக்கு வேண்டிய ஆக்டிடியூட் வந்து கொஞ்சம் எங்களோட நாங்க குடும்பத்துல ஒருத்தரா பழக வலிக்கிட்ட காலத்துல இருந்து பிறகு பாக்க வீதியில நிக்கிற நாயலை வந்து நாங்க கூட கவனிக்க வலிக்கிட்டோம். எங்கள்கிட்ட இது இல்லாத போது இப்ப இவங்க வருந்தனைக்கும் எங்களுக்கு அந்த உணர்வு இல்ல. அந்த 2 பேர் ஃபர்ஸ்ட் டைம் வந்ததோட நாங்கள் அவையில நாங்கள் வச்சிருந்த பாசம் அந்த இது வந்து எல்லா நாயையும் பார்க்க வலிக்கிறேங்க. ரோட்ல நிக்கிற நாயில கஷ்டம் எங்களுக்கு விளங்கிட்டது. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் முதல் எங்களுக்கு வந்து தண்டவாளத்துல கொண்டு வந்து ஒரு ஆக்கள் கவிட்டு கொட்டிட்டு ஒரு கண்மணி என்றவா இப்போ அவங்ககிட்ட நிக்கிறா. அவ வந்து தண்டவாளத்துல கொண்டு வந்து போட்டுட்டு போனது. அப்ப இவரும் வேற அண்ணா அவங்க கண்டுட்டு கொண்டு வந்தது. அப்ப இப்படி இருக்கேன்னா வீதியில நாங்க நெடுகளும் பயணிக்க எனக்கு இப்ப எல்லாம் மனசர் வந்து கண்ணுக்கு தெரியறதே இல்லை. ஏன்னு சொன்னா நான் கூடுதலா நாயத்தான் பார்த்தேன். இதுக்கு முதல் பார்த்தது இல்ல. இப்ப எங்க போனாலும் கடவுளே எனக்கு குருடா இருந்தா கூட எனக்கு பரவாயில்லைன்ற மாதிரி தோணும். ஏன்னு சொன்னா இங்க இருந்து நாங்க காக்கதீபால போய்க்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை. இறந்த நாயை கூட ஒரு சைட்டா தூக்கி போட்டுட்டு போற அளவுக்கு மனிதாபிமானம் இல்லாம தான் எல்லாரும் அவசரமா பயணம் செய்து கொண்டிருக்கணும். நாயால் அடிபட்டு இருக்கும், காலுகளுடன் இழுத்து கொண்டிருக்கும். அது அந்த டைம்லயே ட்ரீட்மெண்ட் செய்தா அந்த நாய்க்குட்டி வந்து நல்லபடியா குணமாகும். நீங்க விட்டா பிறகு நாங்கள் எப்ப காணுவோம்? நாங்க ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு காணைக்குள்ள வந்து அதொன்று புழு பிடிச்சு நிற்கும், இல்லாடி மருத்துவம் செய்யலாத கட்டத்துல நிற்கும். அப்ப அப்படியான இது வந்து
இந்த உணர்வுன்றது எனக்கு இருக்குதுன்னு நினைச்சு என்னால பெருமைப்படுறதுக்கு முடியல. ஏன்னு சொன்னா இந்த உணர்வு வந்து எல்லா மனிதனா பிறந்து எல்லாருக்குமே இருக்க வேணும். ஒரு நாயை நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு நாயை நீங்க வளர்த்தீங்கன்னு சொன்னா அந்த நாயை வந்து சரியான முறையில நீ ஆப்ரேட் பண்ணலாம். நாய்க்குட்டி இனங்கள் வந்து இல்லாம போறது என்ன பொறுத்த மட்டும் நல்ல மட்டும் தான் எனக்கு தோணுது. விபத்துகள் மூலம் இறந்து கால் உடைஞ்சு அப்படியே நடக்க முடியாம கிடக்குறதெல்லாம் ஒரு கஷ்டமான நிலை கஷ்டம்தான். இப்ப அது வந்து தானா குட்டி போடுறது சில பேர் அது ஆரம்பம் விட்டது மனிதர் தான் கொண்டு அதை நீங்க ரோட்டுல விடுறீங்க. அந்த ஒரு நாயை நீங்க விடுறதாலதான் அது நாய்க்குட்டிகள் அந்த இடத்திலேயே பெருகுது. பெருகி இப்படியே குட்டிகள் போட்டு சாயக்குள்ள வந்து மனம் எங்களுக்கு கஷ்டப்படுது. இப்ப ஒருத்தரால ஒரு அளவு சுமையத்தான் காசு வந்து பணம் வந்து எங்களுக்கு உதவுறதுக்கு ஏராளம் உறவுகள் எங்களுக்காக காத்திருக்கிறோம். இருந்தாலும் நானும் இவரும் தான் தற்சமயம் இணைஞ்சு வந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப எங்களால உடல் வலிமை எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு தான் செய்ய முடியுது. அப்ப இதையே எல்லாருமே நினைச்சிங்கன்னு சொன்னா எல்லாருமே அதுல ஒரு பட்டு வச்சு இதான் சரி. என்ன மாதிரி நீங்க 30-40 நாய் வளர்க்க வேணாம். யாருமே ஒரு நாயை வடிவா வளவுங்கன்னு தான் நான் கேட்க வர்றது. அதை கொண்டு வந்து விட்டுட்டேன். நான் கடைசியான அந்த ஆதிராண்டு ஒரு நாய்க்குட்டியை கொண்டு வந்து போட்டுனாங்க போட்டிருந்தாங்க. நாங்கள் வீடியோல போட்டிருந்த நாங்கள் அந்த நாய்க்குட்டிக்கு கிட்டத்தட்ட நாங்க எடுத்த கட்டின்ற கிராம் வந்து 2.5 கிலோ கிட்ட வரும் ஒரு கட்டி. இன்னொரு கட்டி இப்ப நீங்க வீடியோ எடுப்பீங்க தானே அவாவ இன்னொரு கட்டி வந்து நெஞ்சில படர்ந்து போய் இருக்குது. அப்ப அந்த நாய்க்கு சாப்பாடு வச்சுட்டு போவோம். சம்பந்தம் இல்லாம அந்த ரோட்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நாய் நிக்காது. அப்ப அதுக்கு சாப்பாடு வச்சுட்டு போவோம்னு தான் நான் அந்த இடத்த இறங்கி போய் பார்த்தா பின்னாம்பிரிய கட்டி அதால எழும்பி நிக்க கூட முடியுது இல்ல. படுத்த படுக்கையாவே இருக்குது. நிலம் சூடு கீழ் கட்டியவளாம் அப்படியே வெயில்ல பட்டு உருகிட்டுது. அப்ப இத விட்டவன் சிந்தனை ஒருக்கா யோசிச்சு பாருங்க. என்னன்னு சொன்னா குடிமனையில கொண்டே விடையல. ஃபர்ஸ்ட் யாராவது சாப்பாடு போடட்டு மாண்டி நச்சும் விடையல. எதுவுமே செய்யாம கொண்டு வந்து ரோட்டுல கொண்டு வந்து தண்ணி வெண்ணி எதுவுமே கிடைக்காத ஒரு பகுதியில விட்டுட்டு போயிருக்கிறீங்க. ஏன் அப்படி செய்யறீங்க? உங்களுக்கு அது இவ்வளவு காலம் முளைச்சு தந்திருக்கும் தானே. அது வந்து ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டுண்டேக்க உங்களுக்கு அதால நீங்க குட்டிய போட்டு வித்திருப்பீங்க. இது வைக்கும் ஒரு பெண் நாய் 4 மணித்தியால சத்திர சிகிச்சையில தான் நாங்க அவற்ற ஒரு கட்டி எடுத்தது. இன்னொரு கட்டி எடுக்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. என்னன்னு சொன்னா அது உடம்போட படர்ந்து இருக்குது. அப்ப இப்படியான இதுவரை வந்து நாங்கள் 32 பேர் ஆல்ரெடி இருக்கேக்க நாங்க இன்னொருத்தரை கொண்டு வந்து பார்க்கணும்ன்ற மனநிலை எங்களுக்கு இருக்குது. ஆனா விட்டுட்டும் தெரியல. ஏன்னா எங்களுக்கு இந்த கடவுளையே இந்த மனதை படைச்சாருன்னு கூட நான் சில வேலை யோசிப்பேன். ஏன்னா எங்களால முடியாத ஒன்றையும் நாங்க சில வேலை சுமந்து கொண்டு வாரோம். சுமந்து கொண்டு வந்து அதை காப்பாற்றணும் வந்து இவ்வளவோ போராட்டத்தின் மத்தியில போராடி கொண்டிருக்கிறோம். என்ன பொறுத்த மட்டும் இப்ப எல்லாருமே அதை சிந்திச்சா கொஞ்சம் இவங்க குறைவாங்க மாதிரிதான் எனக்கு தெரியும். இப்ப தற்சமயம்னா எங்கள்கிட்ட 32 பேர் நிக்கணும். 32 பேர் இதுல ஆண் பண்ணு எல்லாம். ஆண் பெண் எல்லாருமே. எல்லாருக்கும் பெயர்கள் வச்சிருக்கீங்களா? நாங்க இங்க வந்து ஒரு 3 நாளைக்கு பிறகு அப்படியாச்சும் பேர் வச்சிருவோம். தமிழ் பேரும் வைப்போம், இங்கிலீஷ் பேரும் வைப்போம். இந்த கடைசி அவரால் கொண்டு வந்து இதுல பொட்டியோட கவிட்டு கொட்டிட்டு போயிட்டாங்க. வந்து பாக்குறேன் இவர் பட்டிய கண்ணோடனே சொல்லிட்டாரு கண்டிப்பா பவி அது நாயா தான் இருக்கும் பாரு. பார்த்தா பாவம் மாதிரி இருக்குது. அப்ப என்ன செய்யறது? தூக்கிக்கொண்டு வந்துட்டு எங்கன்னு விட்டுனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா எனக்கு வந்து வீட்டுக்குள்ள வந்து ஒரு நாள் வாழ்ந்தாலும் நான் வேற யாக்களுக்கு கொடுக்க மாட்டேன். அப்ப அப்படியே அடாப்ட் பண்ணலாமே தவிர இந்த திருப்பியாவே வந்து இப்ப எந்த கையில இருந்து நாங்கள் தூக்கி வளர்த்தா பிறகு எங்களுக்கு அதை கொடுக்க ஒரு மாதிரி இருக்கும். அப்ப அவாக்கு இப்ப பைரவி என்ற பேரை வச்சு அவாவை விட்டு கிடக்கு. அவ இப்ப ராணி மாதிரி இருக்கிற. அவ சரியான அட்டாசம் குளப்படி. இங்க புதுசா வர ஆக்கள் இங்க பழைய ஆக்களுக்கு ராஜாங்க முறை அவையெல்லாம் ஜாலியா இருக்கணும். அப்புறம் இங்க உள்ள ஆக்களோடையும் செட் ஆயிட்டா அந்த படுத்திருக்கிறா. அவங்களுக்கான மருத்துவங்கள் என்ன மாதிரி நீங்க கொண்டு போய் இப்ப கால்நடை இதுகள்ல? நாங்க வந்து இப்ப இந்த 6 வருஷ காலத்திலயும் எனக்கு கிட்டத்தட்ட எல்லா வெட்டினரியும் தெரியும். எங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்லயும் அவ்வளவு திருப்தி இல்ல. இப்ப கடைசியா வந்து எங்களுக்கு பெட் ஸ்கேன் ஹாஸ்பிட்டல் டாக்டர் முரளிதாஸ் அவருக்கு பேர். அவற்ற அந்த அந்த வழிநடத்தல தான் இப்ப நாங்க இதை வந்து தாண்டி கொண்டு இங்க இருந்து கொக்குவில்ல இருக்குது. அது நாங்க ஓட்டோவில தான் போய் வரணும் கொள்ளணும். எங்கண்ட இப்ப அது மனுஷருக்கு வர செலவை விட வேண்டிய செலவு எல்லாருக்குமே நார்மலா தெரியும். அப்ப அவைக்கு சரியான செலவு. இந்த கிட்டத்தட்ட இப்ப இந்த யூடியூப்ல எல்லாம் நாங்க விறக்கு முன்னுக்கு நாங்கள் எங்க சொந்த இன்கம்ல தான்
செய்து கொண்டு வந்து நாங்கள் எங்களுக்கு எல்லாமே கொண்டா அவ்வளவுக்கு துடிச்சு போடுவோம். இங்க இருக்கிறதும் ஒரு தற்காலிகம், இன்னும் ஒரு புதிய இடத்துக்கு போறோம் எல்லாம் அந்த இது வந்து ஒரு வாடகை வீடு. இப்ப எல்லாரும் நாய் வளர்க்கினோம், எல்லா வீட்டையும் நாய் கத்தும். ஆனா எந்த வீட்டு நாய் தான் கத்துது, தங்கண்ட வீட்டு நாய் பாட்டு பாடுற மாதிரி தான் எல்லாரும் எங்களோட வந்து பிரச்சனை பண்றது. என்னன்னு சொன்னா ஒரு நல்லதை வந்து தாங்களும் செய்யணும், செய்யற எங்களையும். இன்றைக்கு உண்மையில நான் அந்த புலம்பெயர் தமிழர்கள் எல்லாரையும் நான் போட்டுவேன். என்னன்னு சொன்னா அவங்க வந்து எங்களோட கதைக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு வந்து அப்படி சந்தோஷமா இருக்குமண்ணா. எல்லாருமே எடுத்து நீங்க செய்யற வேலை யாரும் செய்யல, அது உங்களை பாராட்டேல. இப்ப பக்கத்துல உள்ளவங்க எங்களை பாராட்டுறாங்க. இல்ல எங்களை விசறுகள், ஒரு நாய்க்குட்டி பைத்தியங்கள், ஒரு ஆடு மாடை வளர்த்து முன்னுக்கு வரலாம், அதை செய்து காசு வரலாம். என்ன பொறுத்தமல்ல நான் காசுக்காண்டி வளர்க்குறேன்னு சொன்னா நான் வேற நாயை வாங்கி வளர்ப்பேன். நீங்க கோடி ரூபா கொண்டாந்துட்டு இந்த குட்டியில இந்த பிள்ளைகள் லோன்ட கேட்டு பாருங்க, நாங்க தரவே மாட்டோம். யார் கேட்டாலும் சொல்லுவேன், நான் கிட்னி உங்களுக்கு தேவைப்பட்டா கூட ஒரு நிமிஷம் யோசிப்பேன் தர்றதுக்கு. ஆனா இந்த குட்டியில வந்து நாங்க கொடுக்க மாட்டோம். ஏனென்றா ஆதரவற்ற நிலையில இருந்ததே நீங்கள் எடுத்து அவைக்கு ஒரு பேரும் வச்சு அதை பராமரிச்சு உங்களோட சொந்த பிள்ளைகளா வச்சிருக்கீங்களே. அதுக்கு பிறகு இது அழகை பார்த்து வெளியில வந்து உண்ட தாவண்டு சொன்னா அது கொடுக்க முடியாது, கஷ்டமா இருக்கு. எங்கள ஒருத்தர் தான் அவியல் ஒருத்தர். ஆனா அவைக்கு எங்களை மாதிரியான வாழ்க்கைய கொடுக்கணும். நாங்க இப்ப கஷ்டப்பட்டு ஓரளவு இப்ப மன நிறைவா நாங்க அங்கால கூடு போட்டு கொண்டிருக்கோம். இன்னும் அவைக்கு ஏகப்பட்ட தேவைப்பாடுகள் இருக்குன்னா, என்னென்ன மதில்கள் போட கிடக்குது, சுத்தி அடைச்சி அந்த வீட்டை தவத்தி மிச்ச இடம் எல்லாம் நாங்க சுத்தி அடைச்சி அவைக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும், விளையாடுறதுக்குரிய திங்ஸ்கள் போட வேணும். அப்படி இப்படி இருக்கிற காலம் வரைக்கும் அவைய ஹாப்பியா வாழ்ந்துட்டு போவேணும். அதை விட எதிர்காலத்துல வந்து வீதியில நிக்கிற இன்னும் சில நாய்க்குட்டிகளை நாங்கள் வேற ஒரு காணி வாங்கி இப்ப இதுக்குள்ள ஒரு அளவு பரிமாணத்துக்கு தான் நாங்க வளர்க்கலாம். இடவசதி இல்ல. அப்ப அந்த இடவசதிக்கு ஏற்ற மாதிரி நாங்க இவையே சேவ் பண்ணி போட்டு இப்ப இருக்கிறாங்களை சேவ் பண்ணி போட்டு திருப்பி நாங்கள் வேற ஒரு லேண்ட் வாங்கி அதுக்கு வந்து பணம் என்ற ஒன்றும் தேவை, அதே நேரம் எங்களுக்கு மனித வலுவும் தேவை. இப்ப சப்போர்ட் ஒன்று தேவை. என்னன்னு சொன்னா எங்களை மாதிரி நேசிக்கிறார்கள். சம்பளத்துக்காரையும் பிடிக்கலாம். யார் சரி 2000 தாரம் 5000 தாரம் வேலை செய்வாங்க, ஆனா பாசமா பார்க்க மாட்டாங்க. எங்களுக்கு நாயை அடிக்க கூடாது, துன்புறுத்த கூடாது, அன்பா கதைக்கணும். எங்களுக்கு எல்லாம் எத்தனை கடி விழுந்திருக்குமே நினைக்கிறீங்க. எல்லாருமே பேசுவாங்க, குளிக்க கடிப்பாங்க. இந்த அழகி என்ற ஒரு ஆள் இருக்கிறா, அவாக்கு வலிப்பு வாரது, அவாவுக்கு வந்து ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத புள்ள மாதிரி. அந்த பிள்ளைக்கு வந்து நாங்க குளிக்க பார்த்தாலோ இல்லாட்டி கடிச்சா கூட அதுக்கு சொரிய உணவுன்னு தெரியாது. அதுக்கு வந்து டக்குன்னு குளரும், அடிச்சு வச்சா போல எல்லாம் குளரும். அப்ப அவாக்கு குளிக்க வாக்க நாங்க சட்டியா கஷ்டப்படுறோம். நாங்க கடிவிடும் கடிச்சா இப்ப புள்ளைகள் என்னன்னு சொல்லுவாங்களே, ஏதோ உதாரணம் சொல்லுவாங்க, கோழி என்ன குஞ்சு மிதித்து கோழி சாகமா ஏதோ ஒன்றெல்லாம் சொல்லுவாங்க தான். அப்படி எங்களுக்கு இவைய கடிக்கிறது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் மாதிரி போயிட்டுதான். எதிர்காலத்துல என்னென்ன பிரச்சனை வரப்போதோ அதை பற்றி எனக்கு தெரியாது. இவையாலதான் இவையண்ட இதாலதான் எனக்கு சாவண்டா கூட அதை நான் ஹாப்பியா ஏற்றுக்கொள்வேன். ஆனா நான் கடவுள்கிட்ட கேட்கறது, கடைசி நான் இருக்குன்னு நினைக்கி நாங்க உயிரோட இருக்கணும். என்ன பொறுத்தமல்ல நான் நம்புறது என்ன மாதிரி இந்த உலகத்துல அருமென்ற பிள்ளையில பார்க்க மாட்டேன் அன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் எங்களுக்கு இருக்குது. இந்த மனநிலை எல்லாருக்கும் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு சேவைன்றதுக்கு அப்பால வந்து இப்படி இதுகளும் ஒரு சொந்த பிள்ளைகள் மாதிரி தான். நிறைய அறிவுள்ள ஜீவன்கள் உலகிலேயும் சரி தேசத்திலேயும் சரி இந்த ஜீவராசிகள் செல்ல பிராணிகள் இல்லாத வீடுகள் இல்லை என்று சொல்லி எவருமே சொல்ல முடியாது. என்ன எல்லாரும் வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டியை போடணுமே இல்லையோ ஒரு காவலாளியா இவையத்தான் வச்சிருப்பினோம். இவையன்ற சத்தத்துலதான் நான் படத்து உறங்குவினோம். ஆனா அப்படி எல்லாம் செய்யற எங்களுடைய மக்கள் இனப்பெருக்கங்கள் அதிகரிக்கிறது காரணமாக வந்து வீதியோரங்கள்ல வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாம கொண்டு வந்து அதுகள் சாப்பிட முடியாத இடங்கள்ல கொண்டு வந்து வீசி போட்டு போறது அது ஒரு வேதனையான மீன் சந்தையில எல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே குற்றம். என்னன்னு சொன்னா இந்த இவைக்கண்ட ஒரு சட்டம் இல்லாததுல இப்ப நாட்டுல ஒரு சட்டம் இல்ல, அரசாங்கம் அதை கண்டுகொள்றது இல்ல. அப்ப அதால வந்து சனங்கள் ஓவரா வந்து சனங்களுக்கு என்னன்னு தெரியல. இப்ப என்னன்னு சொல்றது, நான் அவைய குற்றமும் சொல்லல, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரியான சிந்தனை. ஆனா எந்த சிந்தனை வந்து இந்த வேலையை நான் எனக்கு பிடிச்சுதான் செய்யறேன். அப்ப மத்தவன் விமர்சிக்கிறான்ன்றதுக்காண்டி நான் நிப்பாட்ட மாட்டேன். இப்ப இது வந்து எங்கண்ட வேர்ல்ட், எங்கண்ட உலகம். இவையார் இந்த உலகம் எங்களை பிடிச்சிருக்குது. என்ன சொன்னா நாங்க மனுஷரோடையும் பழகினாக்கல்லானே. இத்தனை வருஷ காலத்துல நாங்க எத்தனையோ விதமான மனிதர்களை வந்து நாங்க கடந்து வந்திருப்போம். எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல. ஆனா நீங்க வெளியில போய் வாங்க, இப்ப வெளியில போய் வரைக்க நாங்க ஒரு கூட்டு குடும்பம் வைங்க, உங்களோட புள்ளி ஓடி வந்து வாசல்ல உங்களை கட்டி பிடிச்சு மேலே மாதிரி உங்களை கொஞ்சமா இல்லத்தானே.
எந்த நாய்க்குட்டி நாங்க வந்தாவே கொஞ்சம் வேணும். இவாவ கொஞ்சினா அவாக்கு பிரச்சனை, அவாவ கொஞ்சினா அடுத்தவாக்கு பிரச்சனை, முழு பேரையும் கொஞ்சம் வேணும். இந்த ரூமுக்குள்ளால நாங்க வெளியில வந்தா ஒரு ஆளை கொஞ்சம் இப்ப நான் இப்ப அலாவுதீன் ஒரு ஆளை கூப்பிடுறேன், அலா குட்டி வா இன்னும் கொஞ்சம் போறேன்டா முழுத்துல போய் அலாவத்தான் கடிக்கும். ஏன்னா அலாவத்தான் தூக்க போறாங்க. பிறகு தனித்தனியா ஒவ்வொருத்தரையும் பிடிச்சு கொஞ்சி அவையில சமாதானப்படுத்திட்டு வெளியில வந்து பிறகு இங்க 2 கீச்சிருவினம் இவையில பார்த்து இது அது இப்ப இவியல் எதிர்நோக்குற இப்ப பிரச்சனைகள் வந்து வீதி ஓரங்கள்ல எங்களுடைய ஆக்கள் வந்து இனம் பெறுகிறதால கொண்டு வந்து ஒரு முறையற்ற முறையில கொண்டு வந்து அதுகளை வீசி விட்டுட்டு போயினோம். மற்றது எதிர்காலத்துல கூடிய அளவுக்கு வந்து இந்த நாய்களுக்கு குடும்ப கட்டுப்பாட்டை கொண்டு வந்தா இனம் பெறுகிறது குறைஞ்சிருந்தால் இந்த விபத்துகள்ல இருந்து அதுகள் அநியாயமா அழிஞ்சு போறதுகள் எல்லாம் தவிர்க்கலாம்ன்றதான் நீங்கள் சொல்ல வர. நான் சொல்ல வர்றது அதுக்கு இப்ப மக்கள் சப்போர்ட் இருக்குது. அதை விட அரசாங்கம் சிந்திக்கணும். எங்கண்ட அரசாங்கம் வந்து சரியான முறையில இதை சிந்திக்கணும். எங்கேயோ உள்ள வெளிநாட்டுல உள்ள ஒரு குடிமகன், அதுக்கும் இலங்கையில வாழ்ந்த பெரும்பாலுமான ஆக்கள், எனக்கு இலங்கையில வாழ்ந்த ஆக்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கணும். அவங்க சிந்திக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எல்லாரும் சொல்லி நம்ம வெளிநாட்டுக்காரண்டா தீமை என்ன பொறுத்தவரை இங்க இருக்கிற மக்களுக்கு தான் தீமை. சரி, இங்க இருக்கிறவங்க வந்து அங்க அவங்க கஷ்டப்பட்டு போடுற காசு எல்லாத்தையும் தாங்கள் வடிவா அதுல எல்லாம் ரெஸ்பெக்டான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்து அவங்களோட உணர்வு இல்லாம அவங்களோட பணத்துல மட்டும் வாழ்றாங்க. ஆனா அவங்க சிந்திக்கிறது என்ன, வாயில்லா ஜீவன்களுக்கு உணவழியுங்கள் தான் எல்லாரும் சொல்றாங்க. அப்ப இத பிள்ளைன்னு நிக்கிறாங்க. எங்களோட வந்து நீங்க செய்யறது புல. எத்தனையோ பேர் கஷ்டப்படுறேன்டா, மனுஷர் கஷ்டப்படைக்க. இப்ப நான் கஷ்டமாண்டானா நீங்கள் ஏதாவது போறீங்கடா பசி கொடுமைனா நான் மறைச்சேன் ஒரு சாப்பாடு வாங்கி தந்துட்டு போங்க. இந்த பிள்ளைகள் கேட்குமா? இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை. இது வந்து உணர்வு சம்பந்தப்பட்டதுன்னா அதுக்கு இப்ப எங்களுக்கு தலையடி காய்ச்சல் வந்தா நாங்க விக்ஸ போடுறோம். அதுக்கு தலையடி வந்துட்டுதுன்றதை நான் உணர்ந்தா தான் அதுக்கு வைத்தியம் செய்ய முடியும். அப்ப நாங்க அப்படி உணர்வு ரீதியா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எங்களுக்கு கடவுள் இந்த ஆசீர்வாதம் இருக்குது. எத்தனையோ நல்ல உள்ளங்கள் எங்களுக்கு இவியலால் அறிமுகமா இருக்கணும். இப்ப எங்கண்ட வேலையை வந்து எல்லாருமே ஒரு வேலை நம்ம பாக்கினோம். ஆனா எங்களுக்கு நடந்த நல்லதுகள் அத்தனையுமே என்ன பொறுத்தமல்ல இவங்களால நடந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னா நான் ஒரு வருமானம் இப்ப ஒரு சராசரி குடும்பம் சொன்னா ஒரு அவரேஜான இன்கம் இருந்தா வாழலாம். நான் அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன கொண்டு போறேன், அதாவது ஒரு 50,000 முளைக்கிறேன்னா நான் அடுத்த மாதம் 1 லட்சம் முளைக்கணும்னு சொன்னேன். நான் அந்த 1 லட்சம் முளைக்கணும் என்று நினைக்கிறேன். எந்த பிள்ளைகளுக்காண்டி உழைக்க நான் வளர்றேன். அதுல இருந்து சரியா நான் வளர்றேன். அதை விட எத்தனையோ நல்ல மனிதர்கள் என்ற அறிமுகம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. உண்மையிலேயே நாங்க இறந்தா கவலைப்படுறதுக்கு திக்கா உலகத்துல மக்கள் இருக்கிறாங்க. என்ன சொன்னா நீங்க வாழணும் என்று வாழ்த்துற அத்தனை பேரையும் எங்களுக்கு கடவுளினம் காட்டி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தர. இன்றைக்கு நீங்க ஒரு முக்கியமான ஒரு நபர் இந்த உதவியோட எங்கள்கிட்ட வந்திருக்கிறீங்களா? அப்ப எங்களுக்கு அவைய வாழ்த்துக்கள் தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் விட போகுது. இது எப்படிப்பட்ட சந்தோஷம் நீங்க கேட்டீங்கல்லானே, அதுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன். என்னன்னு சொன்னா எல்லாரும் வெளியில இருந்து பாக்குறது எங்களுக்கு பிள்ளைகள் இல்லையாண்டு. எனக்கு அந்த குறியே தெரியல. சரியா, எனக்கு அந்த குறியே தெரிகிறது இல்ல. அது கடவுள் தருவார் எனக்கு. ஆனா என்ன பொறுத்த மட்டும் எனக்கு அந்த குறை தெரியல. என்னன்னு சொன்னா எனக்கு எனக்கு 32 புள்ளையில கொடுத்துருக்கிறாரு. அப்ப இதை விட ஒரு சாதாரண புள்ளைய வளர்க்கறத விட இவங்களை வளர்க்கறது இந்த கஷ்டம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் கஷ்டம்னு சொல்ல இல்ல, எனக்கு இது சந்தோஷம் தான். இவங்களை வந்து நாங்க பாக்குறது எப்படி சொல்றது, சட்டி எடுத்தா கூட நாங்க ஏந்திர மாதிரியான ஒரு இதுதானே. ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து ஒரு பாதுகாவலரா தான் இந்த செல்ல பிராணிகள் இருக்குது. பூனையா இருந்தாலும் சரி, நாயா இருந்தாலும் சரி, வெறுமனே நாய் என்று நாங்கள் சொல்றோம். ஆனால் அறிவியல் ரீதியா சிந்திச்சு பார்த்தா ஒரு வெளிப்பயணத்தை செய்து போட்டு நிறைய நேரம் பெறாம விட்டுட்டு வந்தால் அவை எங்களை வரவேற்பதற்கு ஏற்றில எழும்பி தொங்கி கட்டி பிடிச்சி எல்லாம் எத்தனையோ வேலைகள் செய்கிறோம். ஆனால் இன்றைக்கு மனிதன் அதை உணர்ந்து கொள்ளணும்ன்றதான் நாங்களும் சொல்றோம். என்னடா அனாவசியமான இடங்கள்ல கொண்டே வீசாமல் அதுகளையும் வாழ வைக்கிறதுக்கான ஒரு இடங்கள்ல கொண்டே நீங்கள் அதுகளை கொண்டு வந்து ஒப்படைத்தால் அதுகளும் வாழும்ன்றதான் நாங்கள் சொல்லிக்கொண்டு எங்களுடைய காணொலியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரோம். உங்களுடைய காணொலியில நாங்கள் இன்றைக்கு 300க்கும் மேற்பட்ட காணொலிகளை நாங்கள் ஒளிபரப்பு செய்திருக்கிறோம். ஆனால் உதவி வழங்குறதுல அதிலே வந்து எங்களுடைய திட்டங்களை நீங்கள் ஆனால் இன்று மிக முக்கியத்துவம் வாய்ந்த எல்லோர் வீடுகளிலையும் வந்து அன்பா வந்து பராமரிப்பிக்கக்கூடிய ஒரு செல்ல பிராணியினுடைய நிகழ்வு ஒன்றை தான் அவைகளை ஊக்குவிக்கிறது வகையில அவைகள் இன்னும் இந்த சேவையில வளர வேணும் என்றதுக்காக லண்டனில் வசிக்கிற தர்சி கீதா அவர்கள் ஒரு தொகுதி பணத்தை தந்திருக்கிறார்கள். அதை நான் இப்ப கையளிக்க போறோம். அதே போல கட்டாயம் நீங்கள் போய் காணொளி செய்யுங்க, உங்களுக்கும் போக்குவரத்து உதவி செய்கிறவன்னு சொல்லி அன்போடு என்னோட பழகிற ஒரு உறவுகள்
அந்த வகையில வந்து தரிசிக்கும் கீதாக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இப்ப நான் இந்த பணத்தை கையளிக்கிறேன். இதை அவன் எண்ணி போட்டு இவ்வளவுன்னு சொல்லுவேன். இந்த பணம் வந்து இவர்களுக்கு என்ன தேவைக்கு நீங்கள் பயன்படுத்துறதுன்றது உங்களுக்கு தான் தெரியும். அதே போல அவைகள் உங்கள வச்சிருந்த ஒன்று மரியாதை, நீங்க வச்சுக்கிற அன்பு, அதே மாதிரி அவையும் இவையில செல்ல பிராணிகள் அந்த கீதான்றவா கடந்த 2 மாதத்துக்கு முதல் ஒரு 20-30 செல்ல பிராணிகளுக்கு வீதி ஓரங்கள்ல சாப்பாடு இல்லாம இருக்கிற ஆட்களுக்கு என்ன கொண்டு சாப்பாடு வைக்கும்படி சொல்லி இருந்து நான் அப்படி சாப்பாடு கிளிநொச்சி, வாஸ்கோட்டு, ரயில் கோட்டில எல்லாம் வச்சிருக்கிறேன். அந்த வகையில தான் இதை தந்திருக்கேன். எண்ணி பாருங்க இவ்வளவு பணம் இருக்குன்னு. ₹60,000 பணம் தந்திருக்கிறார். உங்களுக்கு தந்தது தரிசியும் கீதாவும் 2 நன்றிகளும் தான் லண்டன்ல இருந்து முதல் கட்டம் தந்திருக்கணும். கொண்டு போய் உங்கள்ட்ட கையழைச்சு இந்த குழந்தைகளை வந்து பார்க்க சொல்லி அந்த குடும்பத்துக்கு அவைகளுக்கு நன்றி. ஓகே, தர்சி அக்கா, கீதா அக்கா, எனக்கு உங்களை யாருன்னு தெரியாது, இருந்தாலும் எல்லாட்ட அறிமுகம் வந்து எனக்கு கிடைக்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த பிள்ளைகள்லாம். எல்லாருக்கும் எங்களுக்கு உதவணுமன்ற இது இருந்தாலும் ஒரு சில பேரால் அது முடியாம இருக்கிறது. இந்த உங்களோட வேலைப்பழுவிலையும் எனக்கு இந்த உதவியை தந்தது உண்மையா இந்த சமயத்துல நீங்க தாரது வந்து எனக்கு பெரிய ஒரு உதவி. ஏன்னு சொன்னா நான் புது இடத்துக்கு போக இருக்கிறேன், எனக்கு நிறைய தேவைப்பாடுகள் இருக்குது. அப்ப அந்த இடத்துல வந்து நான் இவைக்கு இன்னும் கொஞ்சம் வளங்களை செய்ய வேண்டி இருக்குது. அதை விட இதோட மட்டும் அங்கே பணி நிற்காது. என்னன்னு சொன்னா இங்கேயும் எனக்கு உதவுறவங்க இருக்கிறாங்க, இந்த எல்லா இடமும் நல்லவங்க இருக்கிறாங்க, எல்லாரும் திக்கா இருக்கிறீங்க. அதுதான் பிரச்சனை. இப்ப பக்கத்துல இல்ல ஒருத்தருமே, ஒரு சில பேர் இருக்கிறோம். ஆனா இங்க உள்ள மக்கள்கிட்ட நான் கேட்கறது என்னன்னு சொன்னா, எனக்கு இப்ப பக்கத்துல இருக்கிறாங்களும் சரி, யாரோ சரி, உங்களால இந்த வேலையை செய்ய முடியலைன்னு சொன்னா எனக்கு வந்து தொந்தரவு தர வேணாம் யாரும். அதே நேரம் வந்து அண்ணாக்கள், அக்காக்கள், உங்களால உடல் ரீதியா வந்து எங்களுக்கு உதவி செய்து தர முடிஞ்சா கண்டிப்பா எல்லாருமே வாங்க, இணைஞ்சு செய்யலாம். என்னன்னு சொன்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த சிந்தனை இருக்கும், அதுக்கு சப்போர்ட் இல்லாத மாதிரி இருப்பீங்க. இப்ப வீதியில உள்ள நாயில நாங்க குறைக்கணும்டா நானும் கோவியும் மட்டும் நினைச்சா முடியாது. எங்களுக்கு உதவுறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, உலகத்துல சுத்தி பார்த்தா நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கண்ட உதவியோட வந்து நாங்கள் இந்த தெருவோர நாய்களை வந்து குறைக்கிறதுக்கு எங்களால முடிஞ்ச ஒரு உண்மையிலேயே அடியோட்ட குறைக்க இயலாது. ஆனா நாங்க என்ன செய்யறோம்னு இருக்குத்தானே, அதை குறைக்கிறதுக்கு நாங்க என்ன செய்து நாங்கள் அப்ப அப்படி ஒரு கேள்வியை உங்கள்கிட்ட கேட்டுட்டு எங்களை நீங்க காசு கொண்டுதான் எங்களை தொடர்பு கொண்டோம் இல்ல. அக்கா நான் உங்களுக்கு இந்த உதவியை செய்தாரன், அண்ணா உங்களுக்கு இந்த உதவியை செய்தாரன் யார் வந்தாலும் முதல்ல நாங்க சந்தோஷப்படுவோம். கண்டிப்பா அப்படியான உறவுகளை நாங்க எதிர்பார்க்கிறோம். எல்லாருக்கும் நன்றி. மற்றது இந்த அண்ணாக்களையும் எனக்கு தெரியாது, இன்றைத்தான் அறிமுகம். எது உதயம் யூடியூப் சேனல் அண்ணாக்களுக்கும் வந்து இந்த நன்றிகள். இனிவே இந்த தேவைப்பாடுகள் எங்களுக்கு நாளாந்தம் இருக்குது, மருத்துவ பிரச்சனை இருக்குது, மற்ற நாங்க கடையில எடுக்கிறது நிப்பாட்ட போறோம். கடை உணவுகள் வந்து இவைக்கு எந்த நாளும் சாத்தியப்படாது. ஏன்னு சொன்னா அது வந்து வருத்தங்களையும் கொண்டு வரும். அப்ப இவைக்கு நாங்கள் வேற முறையில சமைக்க வேணும். ஆனபடியா அதுகளுக்கும் உங்களோட ஆதரவை நாங்கள் தொடர்ந்து கேட்டு நிக்கிறோம். கண்டிப்பா எல்லாரும் நினைச்சா மாற்றம் கொண்ட நிகழ்த்தலாம். எனக்கு இப்ப நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கைக்கு எல்லாரும் துணை நிக்கணும்னு கடவுள்கிட்ட எங்கட்டு உங்கள்கிட்ட எங்கட்டு பிள்ளைகள் இருக்கா பாப்போம். உதவி செய்த தரிசி, கீதா இருவருக்கும் மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பணி. அதுக்கும் இப்படி ஒரு குழந்தைகளா வந்து ஏற்றுக்கொண்டு வளர்க்கறது. எந்த வீட்டிலேயும் 2 பேர் நிக்கணும். தூரத்துக்கு போயிட்டு வந்தா பாருங்க இப்படி அழகா வந்து சுத்தமா வந்து குளிக்க வாத்து ஆக்கள் வந்து அதுக்கேற்ற முறையில வந்து பராமரிக்கப்படணுமோ. ரைட், சரி உங்களை சந்திக்கத்தான் வந்திருக்கிறோம். ஒரு நீங்கள் இல்லம் அமைக்கிறேன், இவங்களுக்கு இனி என்ன மாதிரியான முறையில கூடுகள் அமைப்புகள் வீடு மாதிரி அந்த சீமெண்ட் எல்லாம் போட்டு அது நாங்க செய்து முடிய கோல் பண்ணிக்க நீங்க வந்து பாருங்க, நல்லா இருக்கும். பைரவி சார் அவ அந்த கடைசியா வந்த குட்டி அந்த பெட்டியோட கொண்டு போட்டேவா பைரவி. இந்த குட்டியை கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாலே ஒரு பாக்ஸில கொண்டு வந்து கார்ட்போர்ட் பண்ண பெட்டியில கொண்டு வந்து வீசிக்கிட்டு போட்டினோம்.
இவையே எடுத்து கொண்டு வந்து வச்சு அவ ஒரு பேர் வச்சிருக்கிறா பைரவி. அது நெத்தி சுட்டி நல்ல நீட்டுக்கு ஒரு விபூதி கும்பகம் மாதிரி ஒரு கோடு அடிச்சிருக்கு அந்த நெத்தியில நெத்தி சுட்டி. ஒவ்வொரு பெயர்கள் வைக்கப்பட்டு மிக அழகாக வந்து பராமரிச்சு கடந்த கிழமை வந்து கிணத்துக்கு விழுந்து போனா அவசரத்துக்கு ஒரு தரும் இல்ல இறங்க மாட்டேன் நானே இறங்கி தூக்கினாலும் காணொலியில போட்டோ அப்புறம் பாருங்க நீங்க எல்லாம் பெறுவீங்களா எங்களோட அவாதான் சின்ன வயசுல இருந்து வெளிப்பு வாழ்ந்தாள். இவா இவா அவாக்கு வந்து எதுவுமே தெரியாது. இவாக்கு இப்ப 5.5 வயசு வரும். 5.5 ஆண்டுகளா நிக்கணும். 5.5 ஆண்டு அவ இறந்துருவான்னு தான் சொன்னது. நேத்தி வச்சுதான் நாளை காப்பாத்தினோம். இவாக்கு வந்து ஆதிராண்டு பேர் வச்சிருக்கிறோம். இவா வந்து காக்கரையில அந்த கேன்சர் கட்டியோட தூக்கினாங்க. பிள்ளைக்கு ஒரு கட்டி ஆப்ரேட் பண்ணியாச்சு. இந்த கட்டி இருக்குது. இந்த கட்டி ஆப்ரேட் பண்ணோம். அந்த ஆபரேஷன் செய்து ஒரு கட்டி எடுத்தாச்சு. இன்னொரு கட்டி இருக்கு. இவருக்கு தான் புருஸ். இவருக்கு தான் இந்த பக்கத்து வீட்டுக்காரன் நான் வந்து கொட்டை அடிச்சு கண்டு. சரி 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 புருஷப்பா இவர் வாங்கி அடிச்சா நானும் இதுக்குள்ள எழும்பி வந்தேன். தினாக்குட்டி தினாலி தினாலி மீனுமா முத்தாப்பா முத்தாப்பா அப்புனு வீரா வீரா குட்டி 2 குட்டி 2 குட்டி இங்க வர புள்ளைய பாக்கின வாங்க 2 அப்பா காய் சொல்லி விடுங்க. காய் ஹலோ சிறப்பு பாடல் சிறப்பு பாடல் அன்பு உறவுகளே, மிக சிறப்பான ஒரு காணொளி மூலம் எங்களோட உறவுகளுக்கு நாங்கள் உலகெங்கும் வாழுகிற உறவுகளுக்கு நாங்கள் காணொளி மூலம் கொண்டு வரோம். இந்த காணொளியில உள்ள செல்ல பிராணியை வளர்த்து கொண்டிருக்கிற உறவுகள் சம்பந்தமா நீங்கள் நல்ல அபிப்பிராயங்களை எழுதுங்க. நல்லா இந்த சேனல்ல வர இந்த காணொலியை நல்லா பகிருங்க. இன்னும் இப்படி உதவி செய்யக்கூடிய ஆக்களுடைய கரங்களுக்கு அவளுடைய இருதயங்களுக்கு அவருடைய கண்களுக்கு தொடக்கூடிய மாதிரி இந்த காணொளி செல்லட்டுக்கும். கமெண்ட்ஸ் எழுதுங்க, லைக் பண்ணுங்க, நல்லா பகிருங்க. அவ எதிர்காலத்துல வந்து ஒரு புதிய இல்லத்துக்கு போயிடும். அங்க போய் இன்னும் நிறைய ஆக்களை எடுத்து பராமரிக்கிறதா நம்மளுடைய நோக்கம். தூற்றுவோர் தூற்றட்டும் போற்றுவோர் போற்றட்டும் என்ற சொல்லுக்கு அமைவாக எங்களுடைய சேனலை நாங்கள் மீண்டும் ஒரு பதில் காணொளி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்களின் அன்பின் சிறி. நன்றி, வணக்கம்.